ஹஸ்பண்ட் வேற காஸ்ட், பொண்ணு வேற காஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி குறை இருக்குப்பா, இவளை போய் நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இது இந்த இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட சண்டைகளும் மனஸ்தாபங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு நம்பினது ஒரே ஒரு யாரை மட்டும்தான், முருகப்பெருமானை மட்டும்தான் நம்பியிருக்கு. இவங்க கால் ஒரு பக்கம் சரி இல்லைனாலும் கூட அந்த கால் பிரச்சனையிலே போய் பயணிக்க போயிட்டு இத்தனைக்கும் யானை பாதையில போய் மேலே ஏறி முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு இப்போ கூட அந்த விஷயம் சொல்லும் போதுனா இப்படி ஒரு பக்தியா. ஆனா அந்த பொண்ணு முருகக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே கிடையாது. என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை முருகா, எனக்கு நான் நேசிச்ச ஒரு உறவு மட்டும் எனக்கு கொடுப்பியா. ஒரு வாட்டி பயணிக்கு போய் இந்த யானைப்பாதையில் போய் மேலே ஏறி கேட்டு வந்தவங்க, அவங்க போயிட்டு அந்த ஒரு மாதம் கரெக்டாக அந்த பயணி போயிட்டு எனக்கு சொன்னது என்னன்னா, அந்த பயணிக்கு போயிட்டு வந்தேன்னா, பயணிக்கு போயிட்டு வந்துட்டு நான் முருகனுக்காக 48 நாள் எனக்கு அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ, திருமணம் நடக்குதோ இல்லையோ, அவர் எனக்கு கிடைக்கிறாரோ இல்லையோ, எனக்கு முருகனை நான் பார்த்துட்டேன். நான் முருகனுக்காக முருகன் எது பண்ணாலும் என் வாழ்க்கைக்கு நல்லதான் பண்ணுவாருன்னு நினச்சி அந்த 48 நாள் விரதம் இருந்தாங்க. அந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக ஒரு 36 நாள் 35 நாள் சரியா ஞாபகம் இல்லை, 36வது நாளே பையன் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு பார்த்து எங்களுக்கு உங்கள் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பொண்ணோட குறை, எனக்கு இந்த பொண்ணு கால் சரியில்லை, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு ஹேண்டிகேப், ஒரு டிசேபிள் ஒரு பொண்ணு எப்படி என் பையனுக்கு நான் கட்டி கொடுக்குன்னு சொன்னவங்க அவ்வளோ ஒரு வன்மமாக பேசினவங்க எப்படி ஒரு 36 நாள் மேக்சிமம் ஒரு 36 நாள் வச்சுக்கோங்களேன், இவங்க பயணிக்கு போயிட்டு அந்த விரதம் இருக்க முருகா, எனக்கு எதுவுமே வேணாம், உனக்காக நான் இருக்கேன், எது பண்ணாலும் நீ நல்லதே எனக்கு கொடுப்பியே, என் வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர பொண்ணுக்கு அந்த பையன் வீட்டிலேருந்து எல்லாமே முறைப்படி கேட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுங்க, வேற எந்த வரதட்சணையும் வேணான்னு சொல்லி. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு ரொம்ப ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு பலம் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான்.